ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 5 பல்லு 6 பல்லு கிட்ட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் 2 பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம். அது மசியறதுக்கு நம்ம உப்புக்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். 3 ஸ்பூன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி விடும். இது பேச்சுலருக்கு வந்து ஈஸியான ரெசிபி. வீட்டில் எந்த காய் எதுவும் இல்லைன்னா இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வச்சிடலாம் குழம்பு. இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பரான அட்டகாசன டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.